வில்லிபுத்தூராரின் மகாபாரதம். சந்தனு அவளது அழகை மேலும் மேலும் ரசித்தான். அவளோ நெளிந்தாள். சற்று நேரம் அவளையே உற்று பார்த்துவிட்டு தன் தேரோட்டியை அழைத்தான். சாரதி, நீ இந்த பெண்ணின் தந்தையிடம் என்னை அழைத்துச் சொல். இவளை பார்த்ததும் முன்பு கங்காதேவியை பார்த்தவுடன் ஏற்பட்ட மோகம் போல என் உடல் வருந்துகிறது. இவளை மணமுடிக்க மனம் விரும்புகிறது. நாம் அங்கே சென்றதும் நீ பரதர் தலைவனிடம் என் விருப்பத்தை சொல். நயமாக பேசி சம்மதம் பெற்றுவிடு என்றான். சாரதி மன்னனுடன் தேரேறி விரைந்தான். பரதர் குல தலைவன் அவர்களை வரவேற்றான். மாமன்னரே, வரவேண்டும். தாங்கள் இந்த ஏழைகளை சந்திக்க வந்தது எங்கள் பாக்கியமே என்றான். சமயம் பார்த்து சாரதி சொன்னான், பரதர் தலைவனே, பாக்கியம் என்றால் சாதாரண பாக்கியம் அல்ல. உங்கள் குப்பம் இனி சொர்க்கமாக போகிறது. காரணம், உன் மகள் சத்தியவதி அல்லவா இந்த நாட்டின் ராணியாக போகிறாள் என்றான். பரதர் தலைவன் ஆச்சரியமும் குழப்பமும் மிஞ்ச விழித்தான். பரதர் தலைவா, உன்னை அதிர்ஷ்டம் தேடி வந்துள்ளது. நம் மகாராஜா உன் மகள் சத்தியவதியை யமுனை கரையிலே பார்த்தார். பார்த்த உடனேயே அவள் மீது மோகம் கொண்டு விட்டார். இப்போது பெண் கேட்டு வந்திருக்கிறார். மகள் ராணியாகிறாள். நீ இனி பரதர் குல தலைவன் அல்ல, நாடாளும் ராணியின் தந்தை. பொன்னும் பொருளும் உன்னையும் உன்னை சார்ந்தோரையும் வந்து குவியப் போகிறது என்றான். பரதர் தலைவன் இப்போது சிரித்தான். வில்லிபுத்தூராரின் மகாபாரதம்.